ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வந்து ஒரு நெய்வேத்திய பிரசாதம் பண்ண போறோம். அதாவது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க வாராகி அம்மன். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன ரொம்ப பயபக்தியோட அ வழிபடுறாங்க. ஸோ அந்த அம்மனுக்கு பிடிச்ச கிழங்கு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசாதம் பண்ண போறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க கோவிலுக்கு வந்து இத வந்து பிரசாதமா பண்ணி குடுக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான அதுவும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட்ஸே வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஆ ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சிம்பிளா ஒரு நெய்வேத்தியம் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு சேனலுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு இனிப்பான நெய்வேத்தியம் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு நல்லா வாங்கி வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப செய்றீங்களோ அப்போ வாஷ் பண்ணுங்க. நீங்க அதாவது இன்னைக்கு பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு மறுநாள் செஞ்சீங்கன்னா, அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ, அதனால வந்து நீங்க எப்ப பண்ண போறீங்களோ, அப்போ நல்லா அந்த மண்ணெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி ஒரு இட்லி குண்டான்ல போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 25 மினிட்ஸ் வெந்தா போதும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. ஒரு 25 மினிட்ஸில பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கிழங்க வந்து இப்படி தான் நீங்க வேக வைக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தண்ணீல வேக வைப்பாங்க. தண்ணீல வேக வைக்காதீங்க. நீங்க இந்த மாரி இட்லி தட்டு வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து கிழங்க வச்சு வேக வச்சீங்கன்னா, கிழங்கு சூப்பரா நல்லா வந்துரும். இதில எதுவுமே நம்ம போட தேவையில்ல. ஒரு சிலர்லாம் சோடா மாவுலாம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே போட தேவையில்ல. ஸோ இந்த மாரி நீங்க வேக வச்சாலே அழகா வந்துரும் உங்களுக்கு. பாருங்க கிழங்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. அதிகமாலாம் தண்ணி ஊத்தாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து பாகு வந்து அ சீக்கிரம் வந்துரும். அதிகமா தண்ணி ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து நமக்கு ரொம்ப டிலே ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப்பு வெல்லம் போட்டுட்டு, அது கூடயே பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கங்க. உங்களுக்கு இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா குடுக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த வெல்லம்லாம் வந்து நல்லா கரையட்டும். எப்பவுமே எந்த இதுக்குமே நீங்க வெல்ல பாகு எடுக்கிறப்ப தண்ணி மட்டும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாகு சீக்கிரம் ஈஸியா வந்துடும். தண்ணி அதிகமா வச்சீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தமான வெல்லம் தான் எடுத்திருக்கோம். அதனால வந்து நீங்க நீங்க வடிகட்டணும்லாம் அவசியம் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த மாரி வர ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 2 ஏலக்காவ தட்டி போட்டுருங்க. இந்த மாரி தட்டி போட்டா டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காயி வரணும். அ அதுவும் இது பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கும், இந்த வெல்லமும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குடுத்தே ஆகணும். அதாவது நம்ம நெய்வேத்தியம்லாம் இந்த மாரி சுவாமிக்கு செஞ்சதுன்னு சொல்லிக் குடுக்குறப்ப தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி நீங்க ஒரு ஸ்வீட்டா செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அதுக்காக வந்து நம்ம பாகு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு உருட்ட வருது பாருங்க. இந்த மாரி திக்னஸ் வந்தோனே, இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கிழங்கு, அத வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடி பொடியா. அந்த கிழங்க எல்லாம் வந்து இப்ப இந்த வெல்லத்தில போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இப்ப போட்டு நல்லா கிளறிடலாம். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும் இது. இது வந்து நீங்க கோவிலுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்க வந்து ஈவினிங்கில வந்தாங்கன்னா, ஸ்கூல் விட்டு இந்த மாரி ஒரு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு தரலாம். இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இது மாரி செஞ்சு தரலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த வெல்லத்தில வந்து அந்த கிழங்க ஃபுல்லா நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து நல்லா உங்களுக்கு கலந்து கொஞ்சம் ட்ரை ஆயி வரும். இப்ப இது வெல்லப்பாகு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை ஆயி வரும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காவ வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம். அத வந்து நீங்க துருவியும் வச்சுக்கலாம். இல்ல நம்ம மிக்ஸியில ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாரி துருவுனா மாரி வந்துரும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அந்த தேங்காவ எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டியான ஒரு இது. இதே இத வந்து நீங்க வந்து அல்வா மாரியும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு குடுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கோவிலுக்காக நெய்வேத்தியத்துக்காக செய்றோம். பாருங்க பார்க்கறதுக்கே எவ்ளோ சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே அதாவது ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு பிரசாதம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப தேங்காய், வெல்லம், அந்த கிழங்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா,
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் சர்க்கரை போட்டும் செய்யலாம். பட் வந்து இது வந்து நம்ம இப்போ சுகர் இருக்கவங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் வெல்லம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போல்லாம் நம்ம வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கவங்களும் சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெல்லம் போட்டிருக்கோம். நீங்கள் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக சீசன் இப்போல்லாம் கிழங்கு சீசன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோவிலுக்கு பிரசாதமாக கொடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துருவின பாதாம், துருவின பிஸ்தாவை போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டு கொடுக்குறப்போ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது என்ன செஞ்சுருக்கீங்கன்னே தெரியும். இந்த ரெசிபி நீங்கள் எதில் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம வீட்டுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும், கோவில் நெய்வேத்திய பிரசாதமாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு இனிப்பு ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து எந்த கெமிக்கலுமே, அதாவது ஃபுட் கலர்ஸோ எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு கிழங்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம். ஓகே, பாய்.